ஊசுடு ராமநாதபுரம் சக்கர விநாயகர் கோயில் கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் செல்வ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட சக்கர விநாயகர் மற்றும் முத்தாலம்மன் ஆலயம் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டது. இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய் ஜே சரவணன்குமார் தலைமை தாங்கி கும்பாபிஷேக நிகழ்வை முன்னின்று நடத்தி வைத்தார். முன்னதாக பிள்ளையார்குப்பம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஐயனாரப்பன் கோயில் கும்பாபிஷேகமும் சிறப்பாக நடைபெற்றது. இதனையடுத்து ராமநாதபுரம் சக்கர விநாயகர் மற்றும் முத்தாலம்மன் கோயில்களின் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த ஆன்மீக விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை இயக்குனர் குமரன், கோயில் அதிகாரி ரவி, கோயில் விழா குழு தலைவர் ரமேஷ், ராமநாதபுரம் கிராம ஊர் பொதுமக்கள், நாட்டாமைகள் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகத்தினரும் ராமநாதபுரம் கிராம மக்களும் மிகச் சிறப்பாக செய்திருந்தனர். பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் பிரசாத விநியோகம் செய்யப்பட்டது.